வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டாருக்கு காயில் கட்டுறதுக்கு முன்னாடி இன்சுலேஷன் பேப்பர் எப்படி இந்த மாதிரி அழகாக ப்ராப்பராக போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் இதில் பேப்பர் போடுறதுக்காக என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் பேப்பர் கரெக்டாக எல்லாமே சைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேப்பர் எதுக்காக நீட்டாக அழகாக போடணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர்னால் சும்மா பேப்பர் இன்சுலேஷன் தானே, சும்மா போட்டு விட்டு வைண்டிங் பண்ணிடலான்லாம் பண்ணக்கூடாது. பேப்பரை ப்ராப்பராக அந்த ஸ்லாட் என்ன சைஸில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நீங்கள் பேப்பர் போட்டால் மட்டும்தான் வைண்டிங் கரெக்டாக உங்களால் அதில் ஸ்லாட்டில் இறக்க முடியும். அப்படி இல்லாட்டினா ஸ்லாட்டில் பேப்பர் இறக்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். பாருங்கள், நான் பேப்பரை வெட்ரூம் வச்சு நல்லா அந்த ஷேப்பை கரெக்டாக மடக்கி விட்றேன். ரெண்டு பக்கமும் வெட்ரூம் வச்சு நல்லா ஷேப் மடக்கி விடுவேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா மடக்கிட்டேன். பேப்பரோட எப்படி நல்லா மடங்கியிருக்கு பாருங்கள், நல்லா பேப்பர் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பெட்ரூமில் மடக்காமல் கையில் சும்மா மடக்கி விட்றேன். ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஸோ இந்த மாதிரி கையில் மடக்குவாங்க. இப்படி மடக்கி விடுற பேப்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வெட்ரூம் வச்சு சைஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா கையில் மடக்கின பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அது கையில் மடக்குனது, இது வெட்ரூமில் மடக்குனது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ரெண்டையும் இப்போ ஸ்லாட்டில் போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸ்லாட்டில் போட்டு பார்க்கலாம், எது எந்த மாதிரி ஷேப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம கையில் மடக்கின பேப்பரை போடுவோம். கையில் மடக்கின பேப்பர் பாருங்கள், ஸ்லாட்டில் போடலான்ட்டு அமுக்கணும்னா சும்மா அமுக்கும் போதே இவ்வளோ அப்படியே வி ஷேப்புக்கு மடங்கிடுது. ஸோ அதை நம்ம போடுறோம். போட்டுட்டு தள்ளுவோம். பாருங்கள் எந்த மாதிரி உட்காருதுன்னு, எவ்வளோ ஃபினிஷிங் வருது கையில் மடக்குனது அப்படிங்கிறத கவனிங்க. அதே நம்ம வெட்ரூம் வச்சு போட்டது எவ்வளோ ஃபினிஷிங் வருது அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இப்போ போடுறது வெட்ரூம் வச்சு மடக்குனது. பாருங்கள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்திருக்குன்னு. ஸோ பார்த்தா தெரியும் எது நீட்டாக அழகாக இருக்குதுன்னு. இது வெட்ரூம் வச்சு மடக்குனது. எப்படி ஸ்லாட்டோட ஷேப்புக்கு அப்படியே அந்த யூ ஷேப்புக்கு அப்படியே நல்லா பெண்டாகி வந்திருக்குது. இதையும் பாருங்கள், இது சும்மா கையில் மடக்குனது, ரஃபாக மடக்குனது. இது இவ்வளோ கேவலமாக இருக்குது. நிறைய பிகினர்ஸ் அது மடக்க தெரியாமல் போடுறப்ப இந்த பிரச்சனை தான் வருது. ஸோ இனிமேல் எப்படி மடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள். ஸோ இப்படி தான் வரும் பேப்பரு. என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் பேப்பர் போடுறதுக்கு அழகாக வராது. ஸோ இந்த மாதிரி வெட்ரூமில் நீங்கள் நல்லா அமுக்கி போடும்போது நீட்டாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கை கொடுக்கும். அடுத்து பேப்பர் போடுறதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பாருங்கள், பேப்பர் போடுறோம் சும்மா மடக்காமல், இந்த பேப்பர் மடக்கிறோம் இல்லையா, மடக்கிற இடத்துல இந்த ஆள்காட்டி விரலை வச்சுக்கலாம். விரலை வச்சு லைட்டாக அந்த சைடு பேப்பரோட ரெண்டு சைடையும் மடக்கலாம். ஸோ மடக்கணும்னா அந்த பேப்பரோட ஷேப் கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிக்கிறப்ப சென்டரில் அந்த பேப்பர் வி ஷேப்பில் வராமல் அப்படியே யூ ஷேப்புக்கு வந்துடும் பேப்பரு. ஸோ அதை அப்படியே ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணும்போது அது அப்படியே நமக்கு அழகான அந்த ஷேப்பு கொடுத்துரும். பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், நீட்டாக அந்த யூ ஷேப் வந்திருக்கும்.